என்னோட பிள்ளை பரதன் நாட்டை ஆளணும், ராமன் காட்டுக்கு போகணும். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஐஃபோனில் ரிப்பீட் மோடு ஐபாடில் போட்டு விட்ட மாதிரி 1 to 10 பாட்டு முடிஞ்சாலும் திருப்பி 1 to 10 ஓடிண்டே இருக்கும். அந்த மாதிரி தசரதன் சொல்றார், உனக்கு என்ன வேணும்? ராஜ்யம் தானே வேணும், உன் பிள்ளை தானே ராஜ்யம் ஆகணும், அவ்வளவுதானே. ராஜ்யத்தை கொடுத்துடுறேன் நான் உனக்கு, ஆனா என்னோட பிள்ளை ராமனை வந்து காட்டுக்கு போகணும்னு சொல்லாதேங்கிறார். இப்போ தசரதனுடைய டெனர் மாறிடுது. உன் பிள்ளை வள்ளல் ராமன் மீது ஆணைன்னு சொன்னது போக இப்போ என் பிள்ளை ராமனை நான் வந்து காட்டுக்கு போக விட மாட்டேங்கிற. அதுதான் பியூட்டி. கம்பராங்க அகைன் அவர் அந்த டைலாக்ஸ் பிட்வீன் த கேரக்டர்ஸ்லேயே அந்த மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை காமிக்கிறார் பாருங்க. நில் மகன் ஆழ்வான், உன் மகன் ரூல் பண்ணுவாமா, பரதன் இஸ் கோயிங் டு ரூல், எடுத்துக்கோ. நின் மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய் நிலம் எல்லாம். உன்னோட பிள்ளை ஆழ்வான், கூட நீயும் சேர்ந்து வேணா ஆண்டுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. முன்பயமாமே ஆளுதி தந்தேன், கொடுத்துட்டேன், ராஜ்யத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்ற, என் மகன் என் கண் என் உயிர், இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் ராமனுக்கு. எல்லா உயிர்கட்கும் நன்மகன் இந்த நாடு இரவாமை நய என்றார். என் மகன் என் கண் என் உயிர், எல்லா உயிர்கட்கும் நன்மகன். இந்த ராஜ்யத்துக்கே அவ்வளவு ஒரு பெட்டான ஒரு ராமன், அவனை நீ காட்டுக்கு போன்னு சொல்லாத மாங்க. கெஞ்சரர், he is pleading. தசரதா is pleading. இவ அசரவே இல்லை, முடியாதுன்ட்டா. ஒரே வார்த்தை, டபால், நோ நாட் பாசிபிள், நான் கேட்டது தான். ஒத்த காலில் நிற்கிறாவோ. ராத்திரி ஃபுல்லாக இது நடந்திருக்கு இந்த டிஸ்கஷன். தூங்கவே இல்லை ரெண்டு பேரும். ராத்திரி பூரா டிஸ்கஷன் நடந்திருக்கு. மறுநாள் காலத்தால பட்டாபிஷேகம் ஆச்சே. வசிஷ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு இப்போ எனக்கு நாளை காலத்தால சவுத் வெஸ்ட் ஃப்ளைட் இருக்கு 6 மணிக்குன்னா நான் வந்து தூங்கிட்டு இருப்பேனா? சவுத் வெஸ்ட் ஃப்ளைட்டுக்கே எப்படின்னா பட்டாபிஷேகத்துக்கு இப்படி. இப்போ தசரதன் தூங்கிட்டு இருக்க மாட்டான். ஆனால் தசரதன் ஸ்டில் நாட் அரைவ்ட். அப்போ தேர் இஸ் சம்திங் ராங்னு அவர் சென்ஸ் பண்ணுறார் வசிஷ்டர். இன்னும் என்ன பண்ணுற, சுமந்திரனை கூப்பிட்டு இப்போ அங்கே கைகேயியோட அந்தபுரத்துக்கு போனா ராத்திரி, என்னன்னு போய் பார்த்துட்டு வா, இன்னும் வரல, சம்திங் இஸ் ராங். ஏன்னா அவன் வந்து பட்டாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணதே அவன் தான். கார்த்தால 6 மணிக்கு பட்டாபிஷேகம்னா அவன் வந்திருப்பானே. தூங்கி எல்லாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. தூக்கம் இஸ் ஆஃப் லீஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த மாதிரி சமயங்களில். அப்போ வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ என்னன்னு போய் பார்த்துட்டு வாடான்னு அனுப்புற சுமந்திரனை. 8 மணி ஆயிடுது. திருவடி முடி சூட்டி ஆகணும் இன்னைக்கு. ராமனுக்கு காட்டுக்கு போற சிச்சுவேஷனே வரல. பரதன் கேகே நாட்டிலேருந்து வந்து கைகேயை திட்டி கௌசல்யாட்ட மன்னிப்பு கேட்டு கூகனுக்கு சக்கியம் ஆகி இன்னும் இவ்வளோ இருக்கு. இப்ப சுமந்திரன் போறான். சுமந்திரன் போனா தசரதன் ஏதோ ஒரு மாதிரி பேரஞ்சா மாதிரி உட்காந்துருக்கான். கைகேயி சாதாரணமா இருக்கா, அவ ஒரு மாதிரி தெனாவட்டோட உட்காந்துருக்கா. சுமந்திரன் கேட்குறான், ஏன் ராஜா இப்படி இருக்கார், டல்லா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். இல்லை கைகேயி என்ன ஒரு திமிரா பதில் சொல்றா பாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை சுமந்திரா, ராத்திரி பூரா பட்டாபிஷேகத்தை பத்தி பேசிட்டு இருந்தான், ஒரு ஸ்லீப் டிப்ரைவ்டா இருக்காரு, அதனால தான் இப்படி இருக்காங்கிறான். என்ன ஒரு அடாசிட்டி டு டாக் லைக் திஸ். சரி சுமந்திரா, நீ ஒன்று பண்ண, ராஜா வந்து ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறார், பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி கூட்டுன்னு வாங்குற கைகேயி சுமந்திரன்ட்டு. இங்க ஒரு ரொம்ப ருச்சியான ஒரு சீனை கம்பர் போட்டிருக்கார். ராமனும் சீதையும் அந்த அவளுடைய பேலஸ்ல ஏகாந்தமா இருக்காளாம், தாயாரும் பெருமாளும். சுமந்திரன் அங்க கூட போச்சு, அவனுக்கு அந்த சேவை கிடைக்கிறது திவ்ய தம்பதிகளோட. அந்த திவ்ய தம்பதிகளோட சேவை கிடைச்சதுதான் வந்து தியாகராஜ சுவாமிக்கும் தோணிருக்குன்னு நினைக்கிறேன். சத்குரு தியாகராஜ சுவாமி அவர் போட்டிருக்கார், இந்த கண்ணானந்தமே ராம ராம இந்த கண்ணானந்தமே ஓ ராம ராம இந்த கண்ணானந்தமே
பார்க்கறதுக்கு எனக்கு இந்த எவ்வளவு இந்த கண்ணுக்கு எவ்வளவு ஆனந்தம் கிடைச்சது தெரியுமாங்கிற சரணத்துல சொல்ற. நம்மெல்லாம் நாம ஜபம், எல்லாருமே நாம ஜபம் பண்றோம். இன்னைக்கு ஆத்துல நாம ஜபம் பண்றச்சே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா நான் சொல்ல முடியும். ஐ கேனாட் டாக் ஃபார் அதர்ஸ். ஜபம் பண்றதுக்குள்ள 1000 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்ன நோட்டிஃபிகேஷன்ல யார் என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, வாசல்ல யார் வந்திருக்கா, இவா என்ன இது, இந்த இன்ஸ்டாகிராம்ல இவா என்ன ஸ்டோரி போட்டு, இவ்வளோ சமாச்சாரம் நாம ஜபம் முடிக்கிறதுக்குள்ள வருது. என்ன தியாகராஜ சுவாமி சொல்ற, உன்னுடைய நாம ஜபத்தை நான் பண்ணிட்டே இருக்கிறச்சு எனக்கு என்ன ஆகுதுன்னா உலகமே ஜகத்தே நீயா தெரிய ஆரம்பிச்சுடுறேங்கிறது தியாகராஜ சுவாமி. என்ன கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக்குன்னு நம்ம எல்லாரும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதே அபிப்பிராயத்தை சுப்பிரமணிய பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லியிருக்க. பார்க்கும் மரங்கள் எல்லாம் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலா சிறகினிலே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, கேட்கும் ஒலியில் எல்லாமே நந்தலாலாவா தெரியுதுன்னு சுப்பிரமணிய பாரதி சொன்னதுக்கு அவருக்கு முன்னாடியே 200 வருஷம் முன்னாடி தியாகராஜ சுவாமின்னு சொல்லியிருக்காரு, நான் உன்னோட நாம ஜபம் பண்றச்சே ஜெகத்தே ராமரா தெரியுதுன்னு. பை தி வே, ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு ட்ரிவியா, இந்த காக்கை சிறகினிலே நந்தலாலா இந்த பாப்புலரா நம்ம கேட்டுட்டு இருக்கிற டியூனை செட்டப் பண்ணது எங்க குருநாதர் பத்மபூஷன் சங்கீத கலாநிதி மதுரை டிவி சொல்லிருப்பாங்க சார். ராமர் வரார் கைகேயியோட அந்த புறத்துக்கு. தசரதன் உட்காந்துருக்கார். ஏன் அப்பா இப்படி டல்லா உட்காந்துட்டு இருக்காரு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கிறார். ராமர் கேட்கிறார் கைகேயி, உங்க அப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காருடா ராமா, ஆனா அவருக்கு அது உங்ககிட்ட சொல்ல பயமா இருக்கான் அப்படிங்கிறாரு. ராமன் அந்த இடத்துலயே புரண்டு அழறார். என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எங்க அப்பா பயப்படும்படியான ஒரு நிலைமையில நான் அவரை வச்சிருக்கேனேன்னு அழறேன். இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் இட் இஸ் ஆல் வெரி நார்மல். பசங்க இன்னும் எனக்கு இன்னும் அந்த நிலைமை வரல, ஃபியூச்சர்ல வரும். எனக்கு இன்னும் ஒரு குழந்தைன்னு வந்தா எனக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நீ சும்மா இருப்பா அப்படின்ட்டுருவான். நாங்கள்லாம் சொல்லியிருக்கோம் எங்க அப்பாவை. ஆனா ராமர் இப்படி சொல்லலை. அதனால என்கிட்ட சொல்றதுக்கு ஹெசிடேட் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் புரண்டு அழகாராம். அவ்வளோ ஒரு பித்ரு பக்தி அப்பா பேர்ல. சரி, அப்பாவுக்கு பயமா இருக்கட்டும், அதெல்லாம் சரி. அப்போ உங்ககிட்ட அவர் சொல்லாம இருந்திருக்க மாட்டார், அது என்ன விஷயங்கிறத நீங்களே சொல்லுங்க, உங்க வாயால சொல்லிடுங்களேம்மாங்கிற ராமர். இந்த கைகேயியோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப அழகா கம்பர் இந்த செய்யுள்ள வச்சிருக்க. அதாவது இந்த ராமனுக்கு அவ கட்டளை போடுறா, நீ காட்டுக்கு போனோம், உனக்கு ராஜ்யம் கிடையாதுங்கிறத அவ கட்டளை போடுறத ரொம்ப அழகா. ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ராகம் சண்முகப்பிரியா. நீ போய் தாழ் இரு சடைகள் தாங்கி சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு ஊழிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாம் 7 ஆண்டில் வா என்று இயம்பின நரசன் என்றார். 7 7
ரி க ம ப த நி சா இருக்கு. சா வந்து இந்த ஸ்ருதி பாக்ஸ், இந்த ஹார்மோனியம் எல்லாம் கொடுக்கறது. இப்ப இந்த சாவை வந்து இந்த ராகத்தோட இன்னொரு ஸ்வரத்தை சாவா வச்சுட்டு இந்த ராகத்தை பாடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ அப்படிங்கிற ஸ்வரத்தை எடுத்துட்டு இருக்கேன், பாடுறேன். அப்ப என்ன ஆகுது, அந்த சா the knee of the Shanmuga Priya becomes the bass note. ஸோ இவர் இந்த நீயை கொடுத்துட்டே வருவார். இந்த ஸ்ருதி பாக்ஸ் மாதிரி இந்த நீயை இவர் வாசிச்சுட்டே வருவார். நீயை சாவா வச்சுட்டு நான் சண்முக பிரியாவை பாடினா எனக்கு வந்து வேற ராகம் கேட்கும். இட் இஸ் கால்டு டோனிக் ஷிஃப்டிங். அந்த பேஸ் ஸ்ருதியை வந்து வேற ஒரு நோட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணா இட்ஸ் another raga is heard. It is called கிரகபேதம். ஸோ இப்போ இந்த இடத்துல நாட்டை குறிஞ்சிங்கிற ராகம் ஒரு ரொம்ப மங்களகரமான ராகம் இந்த இடத்துல வரா மாதிரி நான் பாடினேன். ஏன்னா சண்முக பிரியா ஒரு மூடு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நீ வந்து இந்த மாதிரி காட்டுக்கு போனோம்னு சொல்றச்சு அந்த ஒரு சீரியஸான மூடை. அதே சமயத்துல ஏன் மங்களகரமான ராகத்தை அதுக்குள்ள பாடினேன்னா இது இங்கதான் சீரியஸ், தேவர்களுக்கு அது ரொம்ப மங்களகரமா இருக்கா, அதனால அது மங்களகரமா அது கிரகபேதம் அதுக்குள்ளேயே ஒழிஞ்சுட்டு இருக்கு. அவ கேட்ட வரம் சீரியஸ் இல்ல, அது மங்களகரமான வரம் தான் அவளுக்கு, அதனால அந்த கிரகபேதம். 7 back to the original schedule. சங்கீதம்லாம் பாடிட்டு செய்யுள எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த வேணும். கடைசியில சம்மரி உண்டு. ஆழிசூழ் உலகுக்கெல்லாம் பரதனே ஆள. ஆழிசூழ் இந்த நாடு ஃபுல்லாத்துக்கும் பரதன் தான் ரோல் பண்ணணும். நீ போய் தாழிரு சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு முனிசிரேஷ்டர்கள் மாதிரி காவி வஸ்திரம் உடுத்திட்டு நீ போய் தபஸ் பண்ணு. எங்க? பூழிவன் காணும் நீ ரொம்ப சூடா இருக்கக்கூடிய காடுகள்ல போய் தபஸ் பண்ணணும். அப்புறம் புண்ணிய துறைகள் ஆடி, அங்கெல்லாம் நிறைய ஹோலி ரிவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீங்க ராஜ்யம் பண்ண அங்கெல்லாம் போய் தீர்த்தம் ஆடுறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. போய் தீர்த்தம் ஆடிட்டோம். புண்ணிய துறைகள் ஆடி எப்ப திரும்பி வரணும்? 7 ஆண்டில் வா என்று. 14 years இல்லம்மா, 2 7 years அவ்வளவுதான் அப்படிங்கிற. 14 இல்ல, 2 times 7 years. 2 7 வருஷம். 7 ஆண்டின் வா என்று நான் சொல்லல, உங்க அப்பா அரசன் சொல்லினான். இயம்பினன் அரசன் என்றார், இயம்பினன் அரசன்
பட்டாபிஷேகம் உனக்குடா ராமா அப்படின்னு சொன்னப்போ நான் என்ன சொன்னேன், ஈக்வானிமஸா இருந்தார் ராமர், அவருக்கு ரியாக்ஷன் ஒண்ணுமே ரியாக்ஷனே காமிக்கல அப்படின்னு சொன்னேன்னு கம்பர் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப இதே சமாச்சாரம் பட்டாபிஷேகம் கிடையாதுன்னுட்டார். நமக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரூமர், இந்த ப்ரொமோஷன் உனக்கு கிடைக்க போறது, அவர் இந்த ஹைக் கிடைக்கிறது இந்த அப்ரைசல்ல அப்படின்னு ஒரு ரூமர் வருது. இந்த ரூமர் நினைவாலேனாலே நம்மளாம் வந்து 4 நாள் சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், எல்லாம் பண்ண மாட்டோம், நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம். இவருக்கு இன்ஃபேக்ட் அது ரூமர்லாம் கிடையாது, ரைட்ஃபுல்லா அவர் தான் அந்த ஆட்சியை ரூல் பண்ண வேண்டியவர். அவருக்கு தசரதனும் அதை பண்ணி கொடுக்கறதுக்கும் தயாராயிட்டார். இப்ப அது இல்லைன்னு நியூஸ் வந்ததுன்னா எப்படி இருந்தாரா ராமர்? அதை கம்பர் ரொம்ப அழகா சொல்றார். அப்பொழுதே அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மாங்கிறார். எது? ராமருடைய மூஞ்சி. If there was a competition between Rama's face and a lotus, சாதாரண லோட்டஸ் இல்ல, ஜஸ்ட் ப்ளூம்டு லோட்டஸ்க்கும் ராமனுடைய முகத்துக்கும் ஒரு காம்படிஷன் வச்சா ராமனுடைய மூஞ்சி ஜெயிச்சிருமா அந்த லோட்டஸ். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கான் பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்னப்போ கூட. என்ன தியாகராஜ சுவாமி கம்பராமாயணம் படிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா சத்குரு தியாகராஜ சுவாமி நிச்சயமா படிச்சிருக்காரு. ஏன்னா இந்த அப்போதே அலர்ந்த செந்தாமரை வென்றதம்மாங்கிறத டைரக்டா யூஸ் பண்ணியிருக்கார். கனகன ருச்சிராங்கிற பஞ்சரத்ன கீர்த்தனையில தியாகராஜ நுத முகஜித குமுதன் கடைசி சரணத்துல வருது. முகஜித அப்படின்னா என்ன? எந்த முகம் ஜெயித்ததோ, எதை? குமுத, தாமரையை ஜெயித்த முகம் உடையவனே அப்படிங்கிற. தாமரையை ஜெயித்த முகம்னு அப்போதே அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மான்னு கம்பர் சொல்லியிருக்க. ராமர் வந்து கைகேயிட்ட சொல்றார், சரிம்மா நான் காட்டுக்கு போயிடுறேன். அப்பா சொன்னாங்க, அப்பா சொன்னாலும் நீங்க சொல்லியிருக்கவே வேண்டாமா, நீங்க சொன்னாலே நான் கேட்டிருப்பேனே அப்படிங்கிறார் ராமர். ஆனா ஒரே ஒரு சமாச்சாரம், பரதன் வந்துட்டோம், அவனுக்கு முடிசூட்டு விழாவை பார்த்துட்டு நானே கிரீடத்தை எடுத்து கொடுத்துட்டு போறேனேங்கிறார். நத்திங் டூயிங், நீ இப்பவே கிளம்பணுங்கிறாவோ. கை ரொம்ப ஈவிரக்கமே இல்லாம, கம்பேஷன், நெஞ்சில ஈரமே இல்லாம சொல்றாவோ கிளம்பணுங்கிறா. சரி, எனக்கு வந்து ராஜ்யத்து மேலெல்லாம் ஆசை கிடையாது, நான் அதுக்காக இருக்கேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம், நான் அதுக்காகலாம் இல்லை, நான் கிளம்பிடுறேன். ஆனா 2 பேரை நான் பார்த்து சொல்லிட்டு போனோம். எங்க அம்மா கௌசல்யாட்ட நான் சொல்லணும், அதே மாதிரி என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா இந்த நாட்டுக்கு, சீதை, அவள்கிட்ட சொல்லணும். இவ 2 பேர்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற. நேர ராமர் கௌசல்யாவோட கிரகத்துக்கு போறார், அந்த அரண்மனைக்கு போறார். வால்மீகி வந்து கௌசல்யா புலம்பினா, அழுதா, அதுக்கப்புறம் மங்களாசாசனம் பண்ணி அனுகிரகம் வாழ்த்தி அனுப்பிச்சுட்டான்னு சொல்றார். கம்பர் இதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமை, அகைன் ஓமைக்கு ஒரு கம்மநாட்டாழ்வார். எக்ஸாம்பிள்ஸ்க்கும் அனாலஜிஸ்க்கும் கம்பரை மாதிரி யாருமே கிடையாது. கௌசல்யா வந்து நிறைய இந்த வேத வித்துகளுக்கெல்லாம் தானம் பண்ணி வேத பாராயணங்கள்லாம் முடிச்சுட்டு ரெடியா இருக்கா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் இவன் வருவான் நம்மளை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ராமனும் போறார். ஆனா பட்டாபிஷேகம் ஆகல. பட்டாபிஷேகம் ஆயிருந்தா என்ன இருக்கும்? ஒரு கான்வாயோடனே போயிருப்பார். முன்னாடி பின்னாடி எல்லாம் காவலாளிகள் சாமரங்கமரெல்லாம் போட்டுட்டு போயிருப்பா என்ன. ஆனா இப்ப கம்பர் சொல்றாரு, இப்பயும் கான்வாயோட தான் போனாராம். என்ன கான்வாய்னா, ஃப்ரண்ட்ல வந்து விதி லீடு பண்ணிட்டு போறதான், பின்னாடி தலையை தொங்க போட்டு தர்மம் வந்துட்டு இருக்கான். என்ன, விதினாலதான் இவ்வளவு நடக்கிறது. அதனால விதி ஃப்ரண்ட்ல இருக்கு, எதுவுமே தர்மப்படி நடக்கல, அதர்மமா இருக்குங்கிறதுனால தர்மம் பின்னாடி போயிடுது தலையை தொங்க போட்டு. இப்படி ஒரு விஷுவலைசேஷன் கம்பன் கௌசல்யாவுடைய கிரகத்துக்கு ராமன் போறத சொல்ற. அம்மா எனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, பரதன் தான் ரூல் பண்ண போறான் இந்த நாட்டைங்கிற. கௌசல்யா எவ்வளவு மெக்னானிமஸ் அப்படிங்கறத இந்த இடத்துல பார்த்தா தெரியும். அவ சொல்றா, ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷம், பரதன் வந்து நாட்டாள போறது ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீயே இருந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு 4 அண்ணா தம்பிகளும் ஒற்றுமையா இந்த நாட்டை ஆளுங்கோங்கிற கௌசல்யா. பாவம், அவளுக்கு தெரியல மற்ற விஷயங்கள்லாம். நீ தான் வந்து பரதனுடைய பட்டாபிஷேகத்துக்கு வந்து தலைமை தாங்கணும், அண்ட் அதுக்கப்புறம் 4 பேர் யுனைடடா இருங்கோப்பா, சந்தோஷமா இருங்கோன்னு ஆசீர்வாதம் பண்றா. இப்ப அவர் சொல்ற, எனக்கு பட்டாபிஷேகம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, அப்பா எனக்கு இன்னொரு வேலையும் கொடுத்துருக்காருமாங்கிறார். என்ன வேலை சொல்லுமா அப்படிங்கிற. தர்பாசனத்துல உட்காந்து தபஸ் பண்ணணும் காட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தர்பையில உட்காந்து காட்டுக்கு போய் தபஸ் பண்றதுக்கு போகணும்னு சொல்லியிருக்கார்.
இந்த வேலையை நான் பார்க்கணும், அப்பாவுடைய 2 வார்த்தையை நான் காப்பாற்றணுமா அப்படிங்கிற. இதை கேட்டோடனே கௌசல்யா உடனே அங்கேயே விழுந்து புரண்டு அழறான். ஒரு அம்மாவுடைய அந்த மைண்ட் செட்டை நம்ம அந்த இடத்துல இமேஜின் பண்ணி பார்க்கணும். அழுதுட்டோ அவ கேட்கிறாளாம் ராமரை கேள்வி, நீ எதுக்கு எனக்கு பிள்ளையா பிறந்தேன்னு கேட்கிறான். Why did you even come to this planet as my son? நான் ரங்கநாதர்கிட்ட வந்து விழுந்து புரண்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். நம்ம குலதெய்வமான ரங்கநாதர்கிட்ட விழுந்து புரண்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், குழந்தை இல்லை எனக்கு, புத்திர பாக்கியம் வேணும்னு. ஆனா இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் நீ வந்திருக்கவே வேண்டாமோ என் பிள்ளையான தோன்றது அப்படிங்கிற கௌசல்யா. அவ்வளோ இமோஷனலா பேசுறா. உடனே வந்து சரி, ராமாயண கேரக்டர்ஸ் எல்லாருமே டக்கு டக்குன்னு அந்த மனசை தேத்திட்டு அவள் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிற அந்த ஒரு பிளான் பிக்கு போகிற ஒரு பக்குவம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. உடனே கௌசல்யா மனசை தேத்திட்டு, சரி ராமா, ஓகே ஃபைன், நீ காட்டுக்கெல்லாம் போகிறது போய்க்கோ, ஒன்றும் தப்பு இல்லை, நான் வரேன் உன்னோட, உனக்கு அங்கே வந்து தெளிவு பண்ணி போட வேண்டாமா, நான் வரேன் உன் கூடங்கிறா. ராமன் சொல்ற, அப்பாவுக்கு வயசாகுது, நீ அவருக்கு இருந்து சிசுஷை பண்ணணும், ஆத்துக்காரர் இருக்கிற இடம் தான் உனக்கு அயோத்தியா இருக்கணுமே தவிர நீ எப்படி என்னோட வரலாம், வர முடியாது, நீ இங்கே இரு அப்படிங்கிற. உடனே கௌசல்யா வந்து சரி நான் இங்கே இருக்கேன்னு அவ ரியலைஸ் பண்ணி ராமனுக்கு வந்து அனுகிரகம் பண்றான். அதுக்கு ஒரு 10-15 பாட்டு பாடுறது, என்னெல்லாம் அனுகிரகம் பண்றான்னு. இந்த தேவத்தை உன்னை பாதுகாக்கட்டும், அந்த தேவத்தை உன்னை பாதுகாக்கட்டும், இயற்கை உன் கூட இருக்கட்டும், கடல் உன் கூட இருக்கட்டும், காத்து உன் கூட இருக்கட்டும், இவ்வளோத்தையும் அனுகிரகம் பண்றான் கௌசல்யா. அடுத்தது அம்மா ஆயிடுத்து, பக்கெட் லிஸ்ட்ல டிக் மார்க் அம்மாட்ட போட்டாச்சு. வைஃப் கிட்ட வரணுமே, சீதையிட்ட வர. இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் சொல்ல போறேங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, சீதையை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றாரு. ஒரு பெரிய பாரம்பரியத்துலேருந்து வந்திருக்கமா சீதை, நீ நான் இப்ப சொல்ல போறதை கரெக்டா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது. சரி இங்க பாரு, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து காட்டுக்கு போக சொல்லியிருக்கார் தபஸ் பண்ணுறதுக்கு 14 வருஷத்துக்கு. எனக்கு ராஜ்யமும் இல்லைன்னு சொல்லியாச்சு, நான் போகிறேன், போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன், 14 வருஷம்தான் அப்படிங்கிற. சீதை வந்து அடுத்தது சீதைகிட்ட சொல்கிற, இதெல்லாம் வந்து கல்ச்சர், அந்த காலத்தில் இருந்த கல்ச்சர். சீதை வந்து சீதைகிட்ட சொல்கிற ராமர், அம்மா அப்பா 2 பேரும் வயசானவா இருக்கா, நீ இங்கே நாட்டில் இருந்து பத்திரமா அவளுக்கு சேவை பண்ணிட்டு நீரு, நான் போயிட்டு வந்துடுறேங்கிற. இம்பார்ட்டண்டா இன்னொன்று சொல்றேன், மனசுல வச்சுக்கோ. பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆக போறது. பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தப்பித்தவறி கூட என் மேல இருக்கக்கூடிய பாசத்தினாலேயோ இல்லை என் பேர்ல இருக்கக்கூடிய பெரிய ரிகார்ட்ஸ்னாலேயோ என்னை பத்தி ஒசரவா பேசுறாள பரதன் முன்னாடி அப்படிங்கிற. ஏன்னா அவன் அதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியாது. சி அகைன், இந்த பரதனுடைய கேரக்டர் இஸ் வெரி மிஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம பார்க்க போறோம் பரதன் எவ்வளோ பெரிய ஒரு சத்திய தர்ம பராக்கிரமன்னு. பட் ராமர் சொல்றார், அவன் ஏதாவது நீ என்னை பத்தி தப்பா நினைச்சுட்ட, நீ என்னை பத்தி ஒசரவா பேசினேன்னா அவன் தப்பா நினைச்சுக்க போறாமா. ஏன்னா ஒரு ராஜா முன்னாடி இன்னொருத்தனை பத்தி பேசினா அவளுக்கு பிடிக்காது, அதனால நீ தயவு செஞ்சு தப்பி தவறி கூட என்னை பத்தி ஒசரவா பேசிடாது அவன் முன்னிலையிலங்கிற. சீதை சொல்றா, எல்லாம் சரி, நீங்க ரொம்ப சாஸ்திரோத்தமானவர் நான் நம்புறேன். ஒரு ஆத்துக்காரருடைய பாதி புண்ணியம் வந்து வைஃபுக்கு தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறா. ஆமா தெரியுங்கிற ராமன். ஸோ நான் இந்த வந்து செல்ஃபிஷ் உமன் கிடையாதுண்ணா, புண்ணியத்தோடைய பாதியை மாத்திரம் வாங்கிக்கிறதுக்கு நான் தயாரால. ஐ வாண்ட் டு பி a better half, not a bitter half அப்படிங்கிறா சீதை. பாவத்துடைய பங்குகள், உன்னுடைய கஷ்டத்துடைய பங்குகள் இதெல்லாமும் எனக்கு வேணும், அதனால நீ போனா நான் என்ன வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கியாங்கிற சீதை. சீதாஸ் கேரக்டர். எப்படி மன்னும் துணிந்தே துணிச்சல் வந்தது, ஏழையான சீதையை நற்றாற்றில் விட்டாயோங்கிற. ரொம்ப பரிதாபமான சீதை நான், நீ என்ன வந்து நட்ட நடுவில் இப்படி விட்டுட்டு கிளம்புறேங்கிறியே, உனக்கு எப்படி மனசு